உடையவர்கள், அந்தஸ்து உடையவர்கள். இந்த உலகத்துல நாம தக்குவா உடையவர்களாக மாறணும்னா யாருக்கு அல்லாஹ் மார்க்க இல்மை தந்தானோ அவங்க தான் அல்லாஹ் சொல்ற தக்குவா உடையவர்கள். இப்ப மார்க்க கல்வி உங்க பிள்ளைகளுக்கு அவசியமானது ஒன்று. குர்ஆனை பார்த்து ஓதுதல், மனனம் செய்தல், ஹதீஸை படித்தல், அதன்படி அமல் செய்தல், இதெல்லாம் யாருகிட்ட இருக்கோ அவங்கெல்லாம் தக்குவா உடையவன் அல்லாஹ் அங்கீகாரம் தருகிறான். அந்த அங்கீகாரத்தை நம் சமூகத்துல எத்தனை பெற்றோர்கள் கடைபிடித்திருக்கிறார்கள், தன் பிள்ளைகளுக்கு வாங்கி தந்திருக்கிறார்கள். ஹதீஸ்ல பெருமானா சொன்னாங்க, ஹைருக்கும் அந்த அல்லமல் குர்ஆன வ அல்லமா, உங்களிலே சிறந்தவர்கள் மார்க்கத்தை தானும் கற்றது பிறருக்கும் கற்பித்து தரக்கூடியவர்கள். என்னைக்கு எங்க அத்தா அம்மா கொண்டு போய் என்ன மதரசால சேர்த்தாங்களோ அன்னைக்கே நான் முடிவில் முதல்ல அல்லாஹ் முடிவு எடுத்துட்டான். நீ இந்த உலகத்துல மூத்தா போற வரைக்கும் நீ இந்த உலகத்துல இந்த மாணவர்களை மல்லு கட்டுறதோ இவங்களை கட்டிக்கிட்டு அழுகுறதுதான் உன் பொழப்புன்னு சொல்லிட்டு அல்லாஹ் எழுதிட்டான். நீ ஃபாரினுக்கும் போகக்கூடாது, உனக்கு யூரின் வந்தா கூட அப்படி போயிடக்கூடாது. இந்த பிள்ளைகளுக்கே சதா நீ உழைச்சிக்கிட்டே இருக்கணும்னு அல்லாஹ் என்ன செய்தான், எழுதி முடித்து விட்டான். யோசித்து பாருங்க, என்னை வைத்து நான் பேசவில்லை. இன்றைய சமுதாயத்தில் இளம் உலமாக்கள் அதிகமாக பெருகி விட்டார்கள். போய் பாருங்க, ஒவ்வொரு பட்டமளிப்புனால எத்தனை உலமாக்கள் பட்டம். அவங்களாம் எங்க ஃபாரின்கா போறாங்க, நேரா உங்க மகல்லாவுக்கு தான் வர்றாங்க, உங்க பிள்ளைகளுக்கு வேண்டி தான் வர்றாங்க. 10 ஆண்டு காலம் மதரசால ஓதிட்டு வெளிநாட்டுக்கு போய் சம்பாரிச்சு ஊட்ட கட்டி பொண்டாட்டி புள்ள நிம்மதியா வாழுவாயன்னு பார்த்தாக்கா 10 ஆண்டு காலம் ஓதி விட்டு எனக்கு பொண்டாட்டி புள்ள நிம்மதியா வாழ்றது முக்கியம் இல்ல, எனக்கு இந்த உலக சுகபோகம் முக்கியம் இல்ல, இந்த சமுதாயம் தான் முக்கியம். தன் சுகபோகத்தையும் மறந்து தன் சொகுசு வாழ்க்கை முடியும் இல்ல. இன்றைய இளம் உலமாக்கள்ல சம்பாதிக்க முடியாதா? இன்றைய இளமையை வைத்து சம்பாதிக்க வக்கீல்ல துப்பில்லி ஆலிம்களுக்கு அப்படி கிடையாது. அல்லாஹ் இந்த கல்வியை பயத்தோடு உள்ளத்துல வச்சிட்டான். இன்னமா யக்ஷல்லாஹ் மின் இபாதில் உலமா, உலகத்திலே பயப்படுற ஒரு கூட்டம் யாருன்னா மார்க்க அறிஞர்கள் தான். அல்லாஹ் யாரு பயப்படுறாங்களோ அவங்கள தான் அல்லாஹ் மார்க்க அறிஞரா உருவாக்குவான். உங்கள் பார்வைக்கு ஆலிம்களாக யார் யாரெல்லாம் உலா வருகிறார்களோ அவர்கள் எல்லாம் அல்லாஹ்வை பயந்தவர்கள். மறைந்து போன கண்ணுக்கு தெரியாத இறை நேசர்களை தரிசிக்கக்கூடிய இந்த சமூகம் நடமாடும் இறை நேசர்கள் இன்றைய ஆலிம்கள். அப்படிப்பட்ட ஆலிம்களை இந்த சமூகம் எப்படி மதிக்குது? ஒரு அஜர்த்து வர்றாரு, ஒரு அஸ்ஸலாமு அலைக்கும் ஒரு ரஹ்மத்துல்லாஹி ஒரு பரக்காத்தஹு சொல்ல இந்த மாணவனுக்கு யாருமே சொல்லித்தர இல்லையா அந்த சமூகத்துல? ஒரு ஹஸரத் ஒரு உஸ்தாதிக்கு சலாம் கூட சொல்ல மாட்டேங்கிறான் இன்றைய சமுதாய பிள்ளைகள். எங்க போய்கிட்டு இருக்கிறோம்? நாளைக்கு உனக்கு பொண்ணு பார்க்க போகும்போது பொண்ணுக்கு பாவா கேட்கிறாரு, மாப்பிள்ளை என்ன சுடு தண்ணியா? சிரிக்கவே மாட்டேங்கிறாரு. வருங்கால மாமனாருக்கு ஒரு சலாம் சொல்லவே மாட்டேங்கிறாரு. இவரோட என் பிள்ளைய வச்சு கரை சேர்ப்பாரு. நான் கேட்க மாட்டேன், வருங்கால சம்மதிகள் கேட்பார்கள், வருங்கால உங்கள் வீட்டினுடைய உற்றார் உறவினர்கள் கேட்பார்கள். மதர்சா உங்களுடைய பிள்ளைகளை உருவாக்கும் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு ஆலயம். அந்த ஆலயத்தை சரியாக பராமரிக்காவிட்டால் அது பாலடைந்து போகும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எந்த உள்ளத்துல குர்ஆன் ஆயத்து இல்லையோ அந்த உள்ளம் பாலடைந்த பங்கரான். நாங்க நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு கட்டிடத்தை தொடாம இருந்தா அது வீணா போயிடும். அதே போல ஒரு உள்ளத்தில் குர்ஆன் ஆயத்து போகவில்லை என்றால் அந்த உள்ளம் வீணா போயிடும். இந்த உடலை பராமரிக்க பிறந்ததுல இருந்து ஊட்டச்சத்தமா கொடுக்கிறோம். பாலை கொடுக்கிறோம், பூஸ்ட், போன்மிட்டா, என்னென்னமோ கொடுக்கிறோம். அவன் நடக்கிற பருவத்துக்கு வந்தா பாதாம், பிஸ்தா, முந்திரியா ஏத்துறோம். அவன் ஓடுற பருவத்துல வந்தா கறி, மீன் அதுதான் உள்ள விட்டு தள்ளுறோம். அவனை ஒரு புஸ்தி பலசாலியா ஒரு பயில்வானா மாத்திர வரைக்கும் பெற்றோர்கள் எவ்வளவு பாடுபடுறோம். ஒரு பொம்பளை புள்ள வயசுக்கு வந்துட்டா நாட்டு முட்டையா தர்றோம், இறைச்சியா தர்றோம், சத்தான. ஏன்? அது வருங்காலத்தில் ஒரு குடும்பத்தினுடைய குத்து விளக்கு, ஒளி விளக்கு, ஒரு சமுதாயத்தினுடைய விளக்கு, ஒரு சமூகத்தினுடைய உற்பத்தி விளக்கு, வருங்கால சமுதாய சந்ததிகளை பெற்றெடுக்கக்கூடிய ஒரு பெண். இன்றைக்கு இந்த பெண் சாப்பிட்டால் தான் நாளைக்கு நல்ல வாழ்க்கை வாழுவாள். தப்பே கிடையாது. ஒரு உடலை உருவாக்க எவ்வளவு கஷ்டப்படுறோம், ஒரு அற்புதமான உள்ளத்தை உருவாக்க நம்மில் எத்தனை பேர் கஷ்டப்படுகிறோம்? பெற்றோர்கள், ஆசிரியர் மட்டுமே காலங்காலமாக பிள்ளைகளை கஷ்டப்படுத்த எழுதி கொடுக்கப்படாத விதியா? பெற்றோர்கள் நீங்களும் கொஞ்சம் மனசு வைத்தால் தான் உங்கள் பிள்ளைகள் உங்கள் கண்களுக்கு முன்னால் சாலிகானவர்களாக உருவாகுவார்கள். ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா, என் பிள்ளை எனக்கு கண் குளிர்ச்சியா ஆக்கித்தா என்று அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கிறான். இன்னைக்கு ஒரு புள்ள வீட்டுக்குள்ள வந்தாலே பாவா சனியன் வருது பாரு, டைம் என்னது மூதேவி, பாவா சொந்த பிள்ளைய திட்டுறாருங்க.
அவன் மூதேவியாவே போயிட்டான், வாழ்க்கையில மூதேவியாவே போயிட்டான். அவன் மூதேவி, அவனுக்கு பிறந்த புள்ள மூதேவி. அப்படி பரம்பரை லிஸ்ட் எடுத்து பார்த்தா சொந்த பாவா துவா செய்வது ஒரு நபி தன் சமூகத்துக்கு துவா செய்வதற்கு சமமானது. பெத்தவங்க பிள்ளைகளை பதுவா செஞ்சா உடனே பழிக்கும். பெத்தவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு துவா செய்யுங்கள். கோபத்துல கூட உங்க பிள்ளைகள் என்ன செய்ய தெரியுமா, நல்லது எல்லாம் ஒண்ணு இந்த ஃபலாவுக்கு அப்படியே ஒஸ்காதான் ஆக்கிட்டோம் அப்படி துவா செய்யுங்க. அல்லாஹ் ஒன்ன இந்த ஊர்ல ஜாமியா மஸ்ஜிதுக்கு இமாம் ஆகட்டும் அப்படி துவா செய்யுங்க. அல்லாஹ் ஒன்ன இந்த சமூகத்துக்கே தலைவர் அப்படி துவா செய்யுங்க. மக்காவுல தொழ வைக்கக்கூடிய இமாம் சுதைசி சரியான சேட்டையின் பிள்ளை, சேட்டையின் உச்சம், வீட்டுல அடங்காத பிள்ளை இமாம் சுதைசி. தெரியுமா உங்களுக்கு இமாம் சுதைசி யாருன்னு? அழகா ஓதுவார், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அவர் ஓதுனார்னா பசியே எடுக்காது, அவ்வளவு அற்புதமான குரல். அவங்க அம்மா சொல்றாங்க, என் பையன் அடங்கவே மாட்டான். ஆனா ஒரு நாள் நான் கோவத்துல எப்படி திட்டினேன், எல்லாம் ஒண்ணு இல்ல இந்த 2 ஹரமுக்கு இமாம் ஆக்கட்டும் அப்படின்னு திட்டினாங்களாம். 2 ஹரம்னா என்ன? ஒன்னு மக்கா, இன்னொன்னு மதீனா. அல்லாஹ் உன்ன மக்காவுக்கு இமாம் ஆக்கட்டும், அல்லாஹ் உன்ன மதீனாவுக்கு இமாம் ஆக்கட்டும் அப்படி திட்டினாங்க. இன்னைக்கு எப்படிங்க திட்டுறோம்? தருதல சனியன நீ எல்லாம் உருப்பிடுவியா முதேவி இப்படி திட்டினா அவன் எங்க மர்சாக்கு வருவான்? அதை நீங்களே பார்சல் பண்ணி அனுப்பிட்டீங்களே அந்த கூடாரத்துக்கு. அன்பார்ந்த தாய்மார்களே, பிள்ளைகள் அல்லாஹ் கொடுத்த நியமத்துக்கள். நாம உண்மையான நியமத்தை தூக்கி குப்பையில போட்டுட்டு குப்பையில இருக்கிறத தூக்கி தலைக்கு மேல வச்சிட்டு இருக்கிறோம். எல்லாம் பாதுகாக்கணும். இந்த குழந்தை செல்வங்க அல்லாஹ் நாளை மறுமையில உங்க இடத்துல கேள்வி கேட்பான். என்ன பதில் இருக்கு? 2 பொம்பளை பிள்ளைய தந்தனே எப்படி வளர்த்த? அல்லாஹ் கேட்பான். பதில் இருக்கா? 2 ஆம்பளை பிள்ளைய கொடுத்தனே எப்படி வளர்த்த? பதில் இருக்கா? சொல்லுங்க. எனக்கு 3 ஆம்பளை பிள்ளைங்க, நான் சிங்கங்க அப்படின்னு பேசுறோம். சரி, அந்த 3 ஆம்பளை பிள்ளை எப்படி வளர்த்த? 16 வயசுல ஒண்ணு சிகரெட் பிடிக்குது, 19 வயசுல ஒண்ணு பாட்டில் ஓபன் பண்ணி தண்ணி அடிக்குது, 21 வயசுல வா போலாம். எங்க என்னது துணைவி இழுத்துட்டு போயிட்டாரு. உங்களுக்கு செலவே வேணாம் தான், மகர் செலவு வேணாம், மண்டப செலவு வேணாம், பத்திரிக்கை செலவு வேணாம், பண்டாரி செலவு, அஜர்த்து கூட வேணாத்தா. நானே இழுத்துட்டு போய் நாகூர்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டு நானே குடும்பம் நடத்துறேன், நானே குழந்தை குட்டிகளை பெற்றுக்கிறேன், நானே கபர்ஸ்தான் போய் படுத்துக்கிறேன். என்ன யார் எந்த தொந்தரவு பண்ண, நானே எல்லாம் நானே அல்லாட்ட பதில் சொல்லிக்கிறேன். இதெல்லாம் யாருங்க காரணம்? பிள்ளைகளை பெத்தெடுப்பது சாதனையா? அது சாதனை கிடையாதுங்க. பிள்ளைகளை வார்த்தெடுப்பது, நல்ல முறையில் வளர்த்தெடுப்பது, அதுதான் சாதனை. மதரசாவுடைய வளர்ச்சி என்ன? உள்ள உட்கார்ந்து பாடம் நடத்துறதா? இல்லை, உள்ள நடத்தியதை இந்த இப்ப மேடை போட்டு செய்யறோம் பாருங்க, இதுதான் வளர்ச்சி, இதுதான் சாதனை. என்ன செஞ்சார் இந்த ஹஸ்ரத்? என்ன மாற்றம் கொண்டு வந்தார்? இதுதான் மாற்றம். ஒண்ணுமில்லாத மண்ணை இன்றைக்கு பேச வைத்திருக்கிறோம். உங்கள் பிள்ளைகள் உள்ளங்களிலே, ஒவ்வொருத்தருடைய உள்ளங்களிலே குர்ஆன் வசனங்களை மனனம் செய்ய வைத்திருக்கிறோம், துஆக்களை மனனம் செய்ய வைத்திருக்கிறோம். பெற்றோர்களால் முடியுமா இது? யாராவது ஒரு பெற்றோர் வாக்குறுதி கொடுங்கள், நான் குடும்ப வேலையும் பார்த்துக்கிட்டு, என் கணவனுக்கு பணிவிட செஞ்சுட்டு, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு என் பொம்பளை புள்ளி என்னால மார்க்க கல்வி சொல்லித்தர முடியும். ஒரு பெற்றோர்கள் சொல்லுங்க, இன்னும் இந்த புள்ள மதரசாக்கு வரவே தேவையில்லை. நீயாச்சு உங்க அத்தா அம்மாச்சு. உங்களால முடியாதுன்னு சொல்லிட்டு தானே மதரசான்னு ஒண்ணு அல்லாஹ் நமக்கு நியமத்தா கொடுத்துருக்கிறான். நீங்க என்ன சொன்னாலும் அல்ல, என்ன சூழ்நிலைகள் நெருக்கடி ஏற்பட்டாலும் நானும் இதை விட்டு போற மாதிரி இல்லை. அல்லாஹு தஆலா இந்த நியமத்துக்கெல்லாம் நம்ம கண்களுக்கு தெரியாம மறைச்சி வச்சிருக்கிறான். அதை தெரியப்படுத்துறது தான் இந்த விழா. நிறைய பேர் சுகர் அதிகமாயிடுச்சுன்னா அல்லது அது அதிகமாயிடுச்சுன்னா சுதாரிப்பு இல்லாம கீழே விழுந்துருவாங்க. ஒண்ணு அவனா தெளிஞ்சு எந்திரிச்சு, நான் எங்க இருக்கிறேன், இது எந்த இடம், இது நேற்று அந்த பில்டிங்ல நின்று இப்ப இந்த பில்டிங், என்ன நடக்குது ஒன்றும் புரியலன்னுவான். அல்லது சுகர் அதிகமானவங்களுக்கு மயக்கமா கீழே ஊந்துட்டா, நான் என்ன ஆச்சு, நான் ஏன் ஊந்தேன்? அதுக்கப்புறம் தான் அவனுக்கு புரிய வைக்கப்பா, கொஞ்சம் ஓவரா போயிடுச்சு, நேற்று உனக்கு ஸ்வீட்டு இலையில வச்சாங்கன்னு எடுத்து இலையோட சாப்பிட்ட, அதை தூக்கிடுச்சு ஒரே தூக்கா, கொஞ்சம் கட்டுப்பாடோட இருக்கு. ஐயோ அப்படியா, அவ்வளவா சாப்பிட்டேன், அம்புட்டா குடிச்சேன், இதுக்கப்புறம் செய்யவே கூடாது. ஒரு புத்தி வரும்ல, அந்த புத்தி வரணும். இன்ஷா அல்லாஹ் எனக்கு தந்த பிள்ளைகளை நான் இன்றையிலிருந்து ஒரு உறுதி எடுப்பேன், என் பிள்ளைகளை நான் தொடர்ந்து மதரசாக்கு அனுப்புவேன். 1000 விமர்சனங்கள் இருக்கட்டும், 1000 மனஸ்தாபங்கள் இருக்கட்டும், அதெல்லாம் குப்பையில போடுங்க. வீட்டுல குப்பையை பெருக்கி தள்ளுறமா இல்லையா, தூக்கி பாக்கெட்ல வச்சுக்கிறோம், எடுத்து குப்பையில போடுங்க.
நமக்குள் விரோதத்தை உண்டு பண்ணுபவன் ஷைத்தான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். நான் எத்தனையோ பயான சொல்லுறேன், முழு குர்ஆனை தர்ஜுமாவோட படிங்க, இந்த சமூகத்துல சண்டையே வராது. தர்ஜுமா படிக்காதனால தான் நான் யார் தெரியுமில்ல, அந்த அமைப்பு, நான் இந்த அமைப்பு, நான் அப்படிப்பட்ட தலைவர், இந்த சண்டைலாம் ஏன் வருது? தர்ஜுமா படிக்காதனால. உள்ள பூந்து பார், பெரிய பெரிய மன்னர்கள் மாந்தர்கள்லாம் மண்ணோட மண்ணா போயிட்டாங்க. தர்ஜுமா படிக்காதனால் நாம் இந்த உலகத்தில் மடையர்களாக வாழ்ந்துட்டு இருக்கிறோம். தர்ஜுமா படிங்க. நிறைய பேர் குர்ஆன் ஓத வரலன்றாங்க, பொறுமையா கத்துங்க. தமிழ் குடும்பம் படிக்க வரல, ஒரு நாளைக்கு நாளையில இருந்து உங்க வீட்டுல தமிழ் தர்ஜுமாவை எப்படி சீரியலுக்கு முக்கியத்துவம் மற்ற மஹல்லாக்கள் தரப்போது இந்த மாதிரி நான் மதரசா நடத்தியாகும். நான் பேச முடியாது இல்ல, இங்க சீரியல் பாக்குறாங்க சொன்னா முடிஞ்சு போச்சு. பிள்ளைகள்கிட்ட என்ன செய்வாங்க, ஃபீஸே கிடையாது. இந்த அஜித் இந்த மாசம் உங்க அஜித் என்னெல்லாம் பேசிட்டாரு, 2 மாசம் காய விடுவோம். இந்த மாதிரிலாம் சொல்லல. எப்படி சீரியலுக்கு முக்கியத்துவம் தருமா, அதுமாதிரி குர்ஆன் தர்ஜுமாக்கு முக்கியம். நாளையில இருந்து நீங்க படிக்கவே படிக்காதீங்க, இந்த தங்கங்களை படிக்க வைங்க. இவங்களுக்கு படிக்க வரும், இவங்க படிக்கிறாங்க. சரி, படிக்க வைக்கலாமா இன்ஷா அல்லாஹ் நாளையில இருந்து? அதுதான் உங்க பிள்ளைகளுக்கு ஓத அனுப்புறீங்க. நாளையில உங்க பிள்ளைகளுக்கு குர்ஆன் ஓத வைங்க, தமிழ் தர்ஜுமா ஒரு நாளைக்கு ஒரு பேஜ் படிக்க வைங்க, ஹதீஸ்களை படிக்க வைங்க, துஆக்கள் அவங்களும் கேட்டு மனப்பாடம் பண்ணுங்க. இதற்கு தான் மதரசா நடத்தப்படுது. இதெல்லாம் நாம் விளங்கிக் கொள்வதற்காக தான் இந்த நிகழ்ச்சி நடத்தப்படுது. இறுதியாக ஒன்றை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். நீங்க மௌத்தா போயிட்டீங்கன்னா ஊர் வந்து உங்களை பார்க்கும். ஆனா ஒருத்தர் உங்களுக்காக யா அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்தை கொடு அப்படி யாரும் துவா செய்ய மாட்டாங்க. யாராவது ஒருத்தரை காட்டுங்க, இருக்கிறாங்களா? ஒருத்தர் வரமாட்டாங்க. மௌத்தா போயிட்டா எட்டி பார்ப்பாங்க, உத்து பார்ப்பாங்க, 1000 சொல்லிட்டு போவாங்க. அப்படி இருந்தார், இப்ப இப்படி ஆயிட்டார். ஆனால் நீங்கள் மௌத்தா போனால் உங்களுக்கு மன்னரைக்கு உங்களுக்கு நன்மை சேர்க்கிற யார் தெரியுமா? உண்மையான ஒருவர். நீங்க பெத்தீங்க பாருங்க, உங்க பிள்ளைகள் தான் உங்களுக்கு துவா செய்வார்கள். அந்த தகுதி உங்க பிள்ளைகள்கிட்ட இருக்கு. யாசீன் ஓதி ஒரு தாய் தகப்பனுக்கு துவா செய்ய தகுதி இல்லைன்னா இந்த உலகத்துல நீ மனிதனா இல்ல, மனிதனா வாழ்வதற்கு தகுதி இல்லை. ஒரு பெத்தவங்களுக்கு கூட ஒரு நாள் ஒரு யாசீன் துவா செய்ய முடியும். அஜர்த்தை தேடுறோம், ஹஜரத் வாங்க ஹஜரத், எங்க பாட்டி எங்க அம்மாவுக்கு துவா ஓது. நான் வரமாட்டேன்னு சொல்லல, எந்த ஆளி வரமாட்டேன் சொல்ல. நான் சொல்ல வருவது, உங்கள் பெற்றோருக்கு நீங்கள் முதன்மையானவர்களாக இருந்து துவா செய்யுங்க. உங்க பெற்றோருக்கு நீங்க அல்லாட்ட பணிவிடை செய்யுங்க, அல்லாட்ட இறங்கி துவா கேளுங்க. யாரோ ஒரு அஜர்த்து வந்து அல்லாஹும்ம அவுசில் சவாபமா கரானா ஹுசூசம் மின்னில்லா மும்தாஜ் ஆயிஷா அப்படின்னு அவர் அஜித்து துவா செய்த விட உங்க சொந்த பிள்ளைகள் உங்களுக்கு அதுதான் அல்லாட்ட உடனே போகணுங்க ரசூலுல்லாஹ். மௌத்தா போயிட்டா இப்படி ஆண்கள் நியத்து வைங்க, நான் மௌத்தா போயிட்டா எனக்கு பிறந்த மவன்தா எனக்கு தொட வைக்கணும், அஜத்து வரவே கூட, இது என்னுடைய உயில், இதனுடைய கடைசி ஆசை நிறைவேற்றி விட மகனே அப்படின்னு பெற்றவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு 10 வயசுக்குள்ள அவனுக்கு மண்டையில உட்கார வச்சிருங்க. 10க்கு மேல அவன் போயிட்டாலும் உங்களை மதிக்கவே மாட்டான். ஒரு காலம் இருந்தது 10th வரைக்கும் அப்பா அம்மா அப்படின்னா, இப்ப 10 தான்னால யோ பையன் அப்படின்றான். பெற்ற தாய் தகப்பன மரியாதையே இல்லை. எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா இது சம்பந்தமாக நிறைய பேச வேண்டிய விஷயங்கள் இருந்தாலும் நேரமும் பொதுவெளி என்று கருதி என்னுடைய உரையை நான் நிறைவு செய்கிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா இந்த மஹல்லாவில் இந்த மதரசா ஃபலாவை இந்த உலகம் அழிகிற வரைக்கும் அல்லாஹ் நடத்த செய்வானாக. நல்லா ஜோராமின்னு சொல்லுங்க. இதே இடத்தில் காலங்காலமாக ஆலிம்கள் வந்து ஓதி கொடுக்கக்கூடிய நசீபை அல்லாஹ் இந்த மதரசாவுக்கு தருவானாக. இதே இடத்தில் காலங்காலமாக நீங்கள் உங்களுடைய தலைமுறை அவருடைய தலைமுறை தொடர்ந்து வந்து ஓதக்கூடிய நசீபா அல்லாஹ் இந்த மஹல்லாவுக்கு தருவானாக. வந்தார்கள் மூடினார்கள் என்ற வரலாறு இல்லாமல் வந்தார்கள் உலகம் அழிகிற வரைக்கும் மதரசா நடத்தினார் என்ற வரலாறை அல்லாஹ் பேச வேண்டும் என்ற என்னுடைய கடைசி இந்த வார்த்தையை சொல்லி என் வார்த்தையை நிறைவு செய்கிறேன். ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அடுத்ததாக